சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நிலம் சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு ஆர்டிஐ மாதிரி எழுதி, இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஐ எழுதுங்க, நிலம் அளவை சம்மந்தப்பட்ட நபர்கள் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆக்சுவலி இந்த ஏற்கனவே நம்ம நில அளவையில் ஃபோர்ஜரி நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியிட்ட வீடியோவில் நிறைய உறவுகள் கமெண்ட் பதிவு பண்ணனால நம்ம அந்த வீடியோ வெளியிட்டோம். ஆனால் அந்த வீடியோவை அந்த வீடியோவில் கமெண்ட் பதிவு பண்ண நிறைய நபர்கள் பார்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக மீண்டும் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சேனல் பார்த்து அதே போல் நம்ம டீமில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய கெய்ட்னஸை வச்சு ஒரு நண்பர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆர்டிஐ பயன்படுத்தி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸை அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணி கலாம் கார்த்திக்கு அனுப்பி, கார்த்தி சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் கார்த்தி எனக்கு அனுப்பிவிட்டார். கொஞ்ச நேரம் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்னோட பூர்வீக சொத்துக்கு பறவை செகண்ட் பிட்டு பூர்வீக சொத்துக்கு பல முறை மனு கொடுத்து ஒத்தக்கடை பத்திரம் எந்த ஒரு இது வழங்கவில்லை. அதுக்கப்புறம் அண்ணன் முருகேசன், அண்ணன் காமன்மன் முருகேசன் மற்றும் கலாம் கார்த்தி சாரும் ஏகாசி யூடியூப் சேனல் அவங்க ஆலோசனைப்படி இன்று ஒத்தக்கடை சார் பதிவாளர்கள் பூஜை கலாய்வு பண்ணி மக்கள் ஆவணங்களை நடவடிக்கை உடனே எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் இலவசமாக பெற்று தந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் இதே மாதிரி போய் ஆர்டிஐயை பயன்படுத்தி ஊக்குவிக்கிறது மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது ஏகாசிசன் சாருக்கும் காமன்மன் முருகன் சாருக்கும் கலாம் கார்த்தி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குடும்பத்தாருக்கும் எல்லோரும் சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதில் அந்த சகோதரர் பேசுன நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையாலுமே அவங்க இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு அவங்க நினச்சதே இல்லையா. ஆனால் சாத்தியம் ஆயிடுச்சு ஆர்டிஎம் மூலம். அதனால் அவர் மனமார்ந்த நன்றி அப்படின்னு எனக்கு, காளிதாஸுக்கு, கார்த்திக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, உங்களுடைய தொடர் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி என்பதை தேடித்தரும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்டு எப்படி நம்ம கேள்வி கேட்குறது, நில அளவு தொடர்பாக நான் எப்படி ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று வெளியிட்ட அந்த வீடியோ. அந்த வீடியோட லிங்க் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவில் நான் பாயிண்டான நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஆர்டிஐ மாதிரியும் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திங்க. இதில் ஒரு முக்கியமாக என்னென்னா, ஆர்டிஐ மாதிரி நான் எழுதும்போது இந்த ஸ்டாம்ப் ஓட்டுறதை நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். அதனால் நீங்கள் அந்த அனுப்புனர் பெறுநர் பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இந்த கேப்பு கிடக்கிற இடத்துல நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணி நீங்கள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை தாண்டி இப்போ விஓ சம்மந்தமான விஓ தான் நில அளக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு ஆள் கூட்டிகிட்டு வராங்க. அப்படிங்கிற போது விஓ என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆள் பார்த்து அளந்துட்டு போயிடாரு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்க அளந்ததுக்கப்புறம் சர்வேக்களை மூண்ட மாட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய உறவுகள் சொல்கிறீங்க. உண்மையாலுமே சர்வேக்கள் நீங்கள் தான் முதல்ல வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக நிலம் அளக்க வர்றோம்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாக தயாராக கல்லையை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அவங்க நிற்கும் போதே அந்த சர்வே கல்லை நீங்கள் குழி தோண்டிடுங்க. தோண்டி அவங்க நிற்கும் போதே கரெக்டாக அந்த கல்லை ஊண்டி வச்சுட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் சரியான முறையும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கெல்லாம் எல்லை இருக்கும். அந்த எல்லையில் பவுண்டரிகள் அந்த சர்வேகள் பராமரிக்கிறது எல்லாமே விஓடைய வேலை. நீங்கள் அதுக்கும் கூட ஆர்டிஐ கூட தாராளமாக கேட்கலாம். அதாவது கடைசியாக இந்த எல்கை கல்கள் எப்போது பராமரிக்கப்பட்டது, நம்ம ஊருக்கு மொத்தம் எத்தனை எல்லைக்கல் இருக்குது, அந்த எல்லைக்கல்லோட புகைப்படங்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐயில் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு எல்கைக்கல் இல்லை அப்படின்னா உங்கள் விஓவுக்கு ஒரு வேலையை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வேலையை விஓ செய்து வேறு வழி இல்லை. அந்த வேலை அவர் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஏன்னா அது முக்கிய அவருடைய கட்டாய கடமையில் ஒன்று. அது என்னென்னா, அந்த சர்வேக்களை பராமரிக்க வேண்டிய பணி அவருடைய பணி. கிட்டத்தட்ட 24 பணிகளுக்கு மேலே அவருடைய பணிகள் இருந்தாலும் அதில் ஒரு பணி இந்த சர்வேக்கள் பராமரிக்கக்கூடிய பணி. இந்த சர்வேக்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அதுக்கும் ஒரு ஆர்டிஐ போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்கள் விஓவை நீங்கள் வேலை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தொடர்ச்சி அவர் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டீங்கன்னா அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் உங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நில அளவை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கணும், நிறைய கேள்வி மேலே கேள்வி வைக்கிறீங்க தவிர நம்ம அந்த கேள்விக்கான ஒரு பதிலை நம்ம சொல்லும்போது அந்த பதிலை யாருமே உள்வாங்கி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அதை நீங்கள் கடைபிடிக்க மாட்டீங்க. அதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதனால் தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் நட்போட்டங்களுக்கு யாருக்காவது நில அளவை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மீண்டும் நல்லதோடு வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.